கர்த்தர் பெரியவரும் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்களை மறுபடியுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறீர்கள் என்று நம்புகிறேன். இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. இந்த லிங்கை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிச்சு இந்த ஆராதனையை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவை இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தர். எங்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடுவீங்களோ அங்கு வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசு சாமி, இவ்வளவு கொடுமையான காலத்துல, பயங்கரமான சூழ்நிலையில அதிசயமாய் நீர் எங்களை வழி நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனியும் நீர் எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தின்படி நீ உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய் என்று சொன்ன வேத வசனம் என்னுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய அன்புள்ள கருத்துக்குள்ளே எங்களை மறைத்து நீ நடத்துவீராக. இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வேளையா இருக்கட்டும். பரலோக தேவனை நாங்கள் தரிசிக்கிற ஒரு நேரமா இருக்கட்டும். கர்த்தர் நீரே எங்களை வழி நடத்தும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் எங்களை நடத்தும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீ நடத்தும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து 2 பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். மூடி உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதனைக்குள்ள கடந்து சொன்னோம். ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பா பிதாவே, இதோ இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. இந்த நாளை ஆசீர்வாதம் மாற்றித்தாருங்க. பெரிய காரியங்களை நீர் எங்களோடு செய்யும்படியாக ஆண்டவரே எங்களோடு கூட அசைவாடுங்கப்பா என்று சொல்லுவோமா. ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வாயிலை திறந்த ஆண்டவரை நோக்கி எங்களோடு கூட அசைவாடுங்கப்பா என்று சொல்லுவோமா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இதோ உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமுள்ள நாமத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீ மகிமைப்படுவீராக. என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவனே, இதோ இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இறங்கி வருவீராக. நீ இறங்கி வருவீராக. நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா இந்த ஆராதனை வேலையில் எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இதோ இந்த வேலையில கூட என் மீது அன்பு கூர்ந்து என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா. ஒவ்வொருவரும் உற்சாகமாய் எப்படி நம் ஆலயத்தில் ஆராதனையில் ஈடுபடுவோமோ அதே போல உற்சாகமாக என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கருவினி குற்றம் நீங்க
பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நம்ம இந்த பாடலை பாடுவோம். அனைவருக்கும் தெரியல பாடலாம். பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். ஓ வல்லமையும் மகிமையோ என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கருவிழி குற்றம் நீங்க. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானவர் ஒருவரே மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இதோ நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன் என்று சொன்னவரே. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ தண்ணீரில் நடக்கும் போது அது உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவருமாய் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதனால் அல்ல, தன் மகனையே ஆண்டவருக்காக கொடுக்க துணிது போலதான் விசுவாசத்தின் தந்தையான ஆராதரகான். இதோ இந்த நாட்களிலே ஆண்டவரே உமக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போமா. இதோ இதுவரை ஆண்டவருக்காக நாம் என்னத்தை செய்திருக்கிறோம் உங்களையே நீங்க சோதிச்சு பாருங்க. இதுவரை என் குடும்பம், இதோ என் மனைவி, என் பிள்ளைகள் என்று சுயநலமாய் நாங்கள் வாழ்ந்து விட்டோமே ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. இதோ இந்த கடைசி நாட்களில் உமக்கென்று ஏதாவது செய்யத்தக்கதாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க என்று ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா. உன் சித்தம் செய்வதுதான் எங்கள் ஏக்கமையா என்று ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் நாம் ஒரு பாடலை பாடுவோமா. நீங்கதான் எல்லாமே, உன் ஏக்கம் தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உன் ஏக்கம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உன் ஏக்கம் தான் எல்லாமே. ஒவ்வொரு உள்ளத்தின் ஆரம்பம் பாவுடைய சித்த நிறைவேற வரைக்கும் ஆண்டவரை என்னை பயன்படுத்தி என்று சொல்லுவோம். கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேச நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேச நீதானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உன்
கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர். நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகின்றீர். நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகின்றீர். சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே உன் ஏக்கம்தான் எல்லாமே. ஆண்டவரே, வல்லவரே, இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுத்தி அதற்காக இந்த விவோ சர்ச்சை உமது கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தமிழ் சபைகள் ஆண்டவரே ஒன்றிணைந்து ஆண்டவரை ஜெபிக்கிற அந்த காரியத்தை உமது கருத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே பலப்படுத்தி ஆண்டவரே ஒரு விடுதலையை தாரும். இந்த கரோனா ஆண்டவரே, இந்த கொலை நோய் ஆண்டவரே ஆட்கொண்டு ஆண்டவரே முழுக்கி கொண்டு இருக்கிற வேலையில் ஆண்டவரே எங்களை ஒன்றிணைத்து ஆண்டவரே இந்த வேலையில ஜெபிக்க வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் தாமே வல்லமையான காரியங்களை செய்ய போறேன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த விவோ சர்ச்சை உமது கருத்துல கொடுக்கிறேன். இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உமது கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை இல்லாத சமயத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு உறுதுணையா இரும் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர் ஆண்டவரே பிரிந்து இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே அவருக்கு ஒரு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கரோனா நோயால் ஆண்டவர் அப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க தகப்பனே, அவர்களை ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. யார் எனக்கு உதவி செய்வார் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. அவர்கள் அதிலிருந்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெற நீர் உதவி செய்ய ஆண்டவரே. எண்ண முடியாத அதிசயங்களை செய்த தேவன், எண்ணிலடங்காத அதிசயங்களை செய்த தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகளோடு இரு ஆண்டவரே. அவர்களோடு ஆண்டவரே பலவீனங்களை எடுத்து போடும். உன் பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. நீ செய்ய போறதற்காக நன்றி. இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே கரோனா இந்த தேசத்தை மாத்திரம் ஆண்டவரே இருக்கிற எல்லா விதமான தேசத்திலிருந்து அது அகன்று போக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பாதப்படியில வைக்கிறோம். இந்திய தேசத்தை உமது கருத்து கொடுக்கிறேன், குவைத் தேசத்தை உமது கரத்தில் கொடுக்கிறேன். நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி நீ இருக்க போறேன், அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த பலத்தை தாரும். அப்படி நீ தரப்போறதுக்காக உமக்கு நன்றி கொள்ளும் வழி நடத்தும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே இந்த வெள்ளிக்கிழமை காலை ஆராதனையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மே மாதம் 2வது வெள்ளிக்கிழமை காலையிலே ஆண்டவர் நம்மளை வேத வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பதற்காக சபை பிள்ளைகளாக இந்த இடத்திலே கூட செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை என் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவோ இடைவெளிக்கு பின்பாக ஆண்டவர் இன்றும் கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அடியேனை இந்த இடத்திலே பலிபீடத்திலே நிறுத்திய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமாக. அன்பின் இயேசு சுவாமி, இந்த அதிகாலை வேளைக்காக வருகிறோம் ராஜா. இந்த நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடியேனை சிலுவை நிழலிலே மூடி மறைத்து என் தேவன் வெளிப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு அதன்படி என் தேவன் வெளிப்படுவீராக வார்த்தையின் மூலம். அதற்காக உமக்கு நன்றி. அன்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்று கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பானது கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, மனிதன் மேல் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்
நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் வேறொருவரின் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருந்தானால் அவன் சபிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க 2 வசனத்தை நாம் தியானிப்போமானால் பாக்கியவான் என்று சொல்லுகிறார், சபிக்கிறவன் என்று சொல்லுகிறார். ஆமென். சபிக்கிறவன் ஆண்டவரிடத்திலே இல்லை, பாக்கியவானோ ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். ஏனென்றால் அவர் கர்த்தர் மேல் அவன் விசுவாசத்தை வைக்கிறான். அதனால்தான் இந்த இடத்திலே இப்படி ஆண்டவர் நமக்கு இந்த வசனம் மூலம் உணர்த்துகிறார். இந்த காலை வேளையிலே, என் தேவ ஜனமே, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலே நாம் இருக்கிறோம். நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசமாக வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் மேலா மனிதன் மேலா என்பதை குறித்துத்தான். ஆமென். இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷர்களே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனத்திலே. 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை நான் செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆகையால் நாம் கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறோம் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்ட பிள்ளைகள், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கால்வாய் ஓரமாக வேறு விடுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நாம் இந்த வேத வசனங்களை வேர்விட்டு நாம் தடை தோங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் மறைமுகமாக அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அதாவது 5வது வசனத்திலே சபிக்கப்பட்டவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லிப்பதற்காக ஆண்டவர் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடிவை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறவனுக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் குடியேற்றம் இல்லாத உவர் நிலம் என்றால் ஒப்பு நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அவன் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், 2க்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு அருமையாக இந்த வசனத்தை சொல்லி நமக்கு இந்த நாட்களிலே சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், மனிதன் மேல் அல்ல. மனிதன் ஒரு நாள் வந்து நமக்கு உதவி செய்வான், ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்ம மேல் கண் வைத்து நம் இந்த உலகத்திற்கு வருவதற்காக முன்பாகவே நம்மளை படைப்பதற்கு முன்பாகவே காத்து கரம் பிடித்து படைத்த பின், ஆமென், நாம் நம்முடைய சரீரத்தில் இந்த உயிர் பிரியும் வரைக்கும் நம்மளோடு இருக்கிறார். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. ஏதோ ஒரு சமயத்தில் வந்து ஒரு சிறிய உதவியை செய்கிறான், அதை நாடி நாம் மனிதர்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த தேவ பிள்ளையை கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அவர் உங்களை ஜீவனோடு மீட்டவர் அல்லவா, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவன் அல்லவா. அவரை நீங்கள் நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள், மனிதனை அல்ல. மனிதன் மேல் நம்பிக்கையாக வைத்தீர்கள் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு உவர்ப்பு உள்ள நிலமாக மாற்றுகிறார். வறண்ட நிலத்தை போல, வறட்சியான நிலத்தை போல மாற்றுகிறார். நமக்கு எது வேண்டும் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எப்படியாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, God's word is like as oxygen, you can't live without it. அதாவது வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், காற்று இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாது. அதுபோல ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்றுமே ஒன்றுமே செய்ய முடியாது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அந்த காற்றையும் கூட ஆண்டவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். என் தேவச்சனமே, இந்த நாட்களில் கூட நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று
கண்கூடாக நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சி சொல்லும். இருந்தாலும் ஏதோ சபையிலே ஊழியர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், மூப்பர் சொல்லுகிறார்கள், நான் ஜெபிக்கிறேன், நான் வசனம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்மளை நாமே ஏமாற்றி விடக்கூடாது. மனிதன் மேல் இருக்கின்ற அந்த அன்பை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஆண்டவர் மேல் ஒரு அன்பை வைத்து இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக நாம் எழுந்து ஜொலிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது கூட நாம் வாசிப்போம். யோபுவினுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 13 21 வரை வாசிக்கலாம். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற பொழுது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன், சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் எனக்கு தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. அவன் முன்பு நாம் பார்த்தோம், எரேமியாவை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்ப்பது யோபுவை குறித்து பார்க்கிறோம். என் சகோதரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை துரத்தி தூரப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தில் சொல்லுகிறது, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என்று சொல்லி. 15வது வசனம் சொல்லுகிறது, என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி. 16வது வசனம் சொல்லுகிறது, நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனம் சொல்லுது, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று 18வது வசனம் சொல்லுகிறது. 19வது வசனம் சொல்லுகிறது, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனம் சொல்லுகிறது, என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மனிதனை நாடி போனவர்களுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு மகாராஜனை யோபு பற்றி கொண்டான். அதற்கு முன்பாக அவனை ஆண்டவர் செய்த காரியங்கள் என்னவென்று உங்களுக்கு யோபுவுக்கு பாருங்கள், சகோதரர், பந்து ஜனங்கள், வீட்டு ஜனங்கள், மனைவி, வேலைக்காரிகள், பிராண நண்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லோரும் கைவிட்டிருக்கிறார்கள். மனைவி கூட தன் அவனுடைய சுவாசத்தை விட்டு விலகி நின்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிராணன் உயிருக்கு உயிராக நேசித்த நண்பர்கள், சிநேகிதர்கள் அவரை விட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு மகாராஜன் நம்மளை விட்டு போகவே மாட்டார். யோபுவோடு இருந்து கடைசி வரைக்கும் இருந்து அவனை பாதுகாத்தார். அவன் இழந்ததை எல்லாம் ரெண்டத்தனையாக கொடுத்தார் என்று நாம் வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆமீன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்றும் கூட நீங்கள் கெட்டியாக ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள், மனிதனை அல்ல, மனிதனை விட்டு விலகுங்கள். மனிதனுடைய அன்பு மாறும், ஆனால் மாறாத நேசருடைய அன்பு என்றைக்கும் மாறாது. அது ஒரு மரத்தை போல தளிர் தோங்கி நிற்கும், கண்ணமேலை மேல் கொண்டு நம்மளை நிறுத்துகிற ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நாம் படிக்க போகிறோம் யோபின் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனும் ஆகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தாசன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு யோபு இருந்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளை என்ன பெயர் சொல்லி அழைக்கிறார்? யோபு என்றா, மகன் என்றா, மகள் என்றா, யார் என்று சொல்லி அழைக்கிறார் என்று நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு பரீட்சை பார்க்கவில்லை, சாத்தான் வந்து கேட்கிறான். அதனால்தான் ஆண்டவர் அவன் என்னுடைய தாசன் என்று சொல்லி அவனை என்ன செய்தாலும் அவன் என்னுடைய இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சாத்தானிடத்திலே
பரிந்து பேசுகிறார் நமக்காக. ஆமென். நம்மளும் கூட சாத்தான் வரும்பொழுது ஆண்டவர் பக்கம் நிற்கிறோமா, மனிதர்கள் பக்கம் நிற்கிறோமா, சாத்தானுடைய பக்கத்தில் நிற்கிறோமா? யாருடைய பக்கத்தில் நிற்கிறோம்? யாரை விசுவாசிக்கிறோம்? இந்த நாட்களே கர்த்தர் மேல் நம்பிக்கை அல்லவா நாம் வைக்க வேண்டும், மனிதன் மேல் அல்ல. சாத்தான் ஆசைப்படுத்துவான், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவான் அழிப்பதற்காக. அவருடைய ஆசீர்வாதம் சீக்கிரமாக அழிந்து போகும். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் அழிவதில்லை. ஆமென். ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். எப்படி கட்டிய மனைவி அவனை வெறுக்கிறாள் பாருங்கள். நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அப்ப எவ்வளவு தூரம் மனங்கசந்து வெறுக்கிறாள் தன்னுடைய கணவனை. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, மனிதன் மேல் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாட்களிலே யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் யாருக்கும் தடைப்படாது. அவர் தீர்மானித்து விட்டால் தீர்மானித்தது. மனைவி கைவிட்டால், யார் கைவிட்டாலும் சரி, சொந்தங்கள், பந்துங்கள், வேலைக்காரிகள் யார் கைவிட்டாலும் சரி, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஏனால் அவர் நம்மளை படைத்தவர், சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை பொழுதும் கூட உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் சும்மா அல்ல. அவர் சும்மா பேசவில்லை. காலையிலே அவர் உங்களோடு பேசுகிறார். நீ என் மேல் நம்பிக்கை வைத்திரு, மனிதன் மேல் வைக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதன் மேல் நம்பிக்கை வைத்தாய் என்றால் அது அழிவை கொண்டு நிறுத்தும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தாய் என்றால் அது கண்மலையின் மேல் கொண்டு நிறுத்தும். அழிவு வேண்டுமா? கண்மலையினுடைய மேல் நிறுத்தி வைத்து அசையாத வீடை கட்டி தருகின்ற தேவனுடைய கூடாரத்தில் வசிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த வாழ்க்கை வேண்டுமா என்று சொல்லி தீர்மானித்துக்கொள். இந்த வேளையிலும் கூட அடுத்தது 42 வசனத்தை வாசிக்கலாம். ஏவு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஏவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபினுடைய முன் வாழ்க்கையை பார்க்கிலும் பின் வாழ்க்கை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவனுக்கு ஆண்டவர் இரண்டத்தனையாக கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அவன் மனைவியை நம்பவில்லை, சிநேகிதரை தன் உயிருக்கு ஜீவனுக்கு மேலாக நம்பின. அவன் அவர்களோடு இருந்த நாட்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு சங்கடம் வந்தது. ஏன் இவர்கள் என்னை கைவிட்டார்? கட்டிய மனைவி, வீட்டிலே வேலை பார்க்கின்றவர்கள் இவர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் ஆண்டவரை நம்பி அவன் கட்டி பிடித்து கொண்டபடியினால் அவனுக்கு இழந்ததை எல்லாம் ஆண்டவர் இரண்டத்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதிலே அவனுக்கு ஆடு, ஒட்டகம், இன்னும் மாடுகள், ஏராளமான கழுதைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். இது எப்படி வந்தது? அவன் வைத்தது நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான், மனிதன் மேல் என்ன என்று இந்த வசனங்கள் மூலம் நாம் அறிகிறோம். கடைசியாக அந்த 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் வீடோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியவான்! எப்படி கிடைத்தது அவனுக்கு? அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான், மனிதனை அல்ல. மனிதனை பற்றி கொண்டிருக்கின்ற என் தேவ ஜனமே, இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை கரம் தட்டி கூப்பி உங்களை வரவழைக்கிறார். நாம் தான் சபையிலே அவரை வாழ்த்து வரவேற்போம். இந்த நாட்களிலும் கூட இந்த கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முழங்கால் நின்று செபியுங்கள், மனுஷனை நம்பாதீர்கள், என்னை நம்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் அவன் 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 தலைமுறைகளை கண்டான் என்பதற்கு சாட்சி அவன் ஆண்டவரோடு இருந்தார், கர்த்தர் மேல்
நம்பிக்கையாக இருந்தான், மனிதன் மேல் அல்ல. நாம் மனிதர் மேல் நம்பிக்கையாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை வீணாக போகும். என் தேவஜனமே, மனதிறங்கி அவரிடத்திலே வாருங்கள், ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி மேன்மை பாராட்டுவார், ஆசீர்வதிப்பார். அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவன். எல்லாவற்றையும் அந்த சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்ளத்தான் இந்த தேவ வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே தந்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயுதமாக இருக்க வேண்டும். அவர் தருவதற்கு எப்பொழுதும் அவர் உகந்தவராக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் சாத்தானுடைய கைகளிலும் வேண்டாத வஞ்சனை உள்ள மனிதர்கள் கையிலே நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் தேவஜனமே, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 11, 18, 19 வசனங்களை அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்திலே வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமயமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி 19 ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். 28 அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென். இந்த வசனத்துல பாருங்க, யாக்கோபுடைய மகன்மார்கள் இருக்கிறார்கள். யோசேப்பு கடைசியான மகன். அவன் ஒரு சொப்பனக்காரன் என்று சொல்லி அவன் அந்த காரியங்களை கொடுத்து பேசும் பொழுது இவர்களுக்கு பொறாமை வருகிறது. சொப்பனக்காரன் என்று சொல்லி அவன் வீட்டிலே இளைவனாக இருக்கிறபடியாலே மற்ற பிள்ளைகளை விட யோசேப்பை அன்பாக அரவணைப்பார்கள், பேசுவார்கள், அவனுக்கு வேண்டிய செய்து கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்வார்கள். இதெல்லாம் பார்த்து இவர்களுக்கு ஒரு பொறாமை இருந்தது. பாருங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறார்கள் என்று சொல்லி. கூட பிறந்த சகோதரர்கள் தன் இளைய சகோதரன் மேல் ஒரு பொறாமை கொண்டார்கள். ஆண்டவருக்கு பொறாமை வருமா? இவனை கொல்ல வேண்டும் என்று வகை தேடுவாரா? எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அநியாயம் செய்தாலும் அவனை திருத்தி மனிதனாக மாற்றுவார், அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். இங்கே பாருங்கள், கூட பிறந்த சகோதரனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். குழியிலே போட்டார்கள். அவன் செத்துவிட்டான் என்று சொல்லி அவன் அங்கியிலே இரத்தத்தை தெளித்து தோய்த்து அதை வைத்தார்கள். இறந்து விட்டான் என்று சொல்வதற்கு அடையாளமாக தன் தகப்பனிடத்திலே கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, எவ்வளவு தூர அவருடைய மனதை பாருங்கள். அந்த சகோதரர்களுடைய மனதை பாருங்கள். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை காண்கிறான். கவனமாக கேட்க வேண்டும் என் தேவஜனமே. இந்த நாட்களில் கூட நாம் யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம்? கர்த்தர் மேலா, மனிதர்கள் மேலா? கூடி பிறந்த சகோதரனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பொறாமை குணம் கொண்டு திரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் இப்பொழுதும் கூட யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? மனிதர்கள் மேலா இல்லது கர்த்தர் மேலா? கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக வைத்திருந்தால் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பை கூட அப்படி விற்று போட்டதினால் அவன் கலங்கவில்லை. அங்கே போயிருந்து அந்த நாட்டுக்கே ராஜாவாக அந்த நாட்டு ராஜா அவனை மாற்றினார். நீதான் எனக்கு எல்லாமே என்று சொன்னார். அவன் உண்மையும் உத்தமனுமாக அந்த நாட்டிலே இருந்து அவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யோசேப்பில் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கிடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை கொண்டது மாத்திரமல்ல, இவன் இறந்து விட்டான், இவன் அடையாளம் இன்றே இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அங்கியிலே இரத்தத்தை தெளித்து தோய்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தாய் தகப்பனார்களுக்கும் உற்றார்களுக்கும் இந்த அங்கியை காமிக்கும் பொழுது இவன் இறந்து விட்டான் என்று சொல்லி நம்பிக்கையை நாம் அந்த இடத்தில் ஊட்ட வேண்டும் என்று சொன்னார். ஆனால்
ஏனென்றால் அவன் அந்த தேவனாகிய ஆண்டவருடைய கரம் யோசேப்பின் மேல் இருந்தது. அவர் ஆண்டவரையே நம்பியிருந்தான். ஆகையால் ஆண்டவர் அவனை ஒரு தேசத்தினுடைய ராஜாவாக, மந்திரியாக மாற்றினார். அவனை வீட்டிலே உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து. நம்முடைய ஆண்டவர் வீட்டிலே உண்மை உள்ளவன், சபையிலே உண்மை உள்ளவன், குடும்பத்திலே உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரா? இல்லை நம்முடைய மனைவி நம்மளை பார்த்து சொல்லுகிறார்களா? இல்லை மனைவி கணவனை பார்த்து சொல்லுகிறார்களா? வேலை செய்கிற இடத்திலே வேலைக்காரர்கள் உண்மை உள்ளவன், நீ நல்ல வேலை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களா? சபையிலே சொல்லுகிறார்களா? நாமும் கூட ஒரு எரேமியாவை போல, ஒரு ஏவுவை போல, ஒரு யோசேப்பை போல நாம் வாழ வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பந்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அழிந்து போகிறான். நாம் அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த காலை வேளையிலே என் தேவ ஜனமே, யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம்? வைக்க வேண்டியதுதான் மனிதன் மேல் நம்பிக்கை. ஏதோ ஒரு உதவி செய்துவிட்டால் அதற்கு நன்றி கடனாக இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவரை மறைந்துவிட்டு ஏதோ உதவி செய்தான் என்று சொல்லி அவன் பின்னாலே கைகொட்டி நாம் போவோமானால் ஆண்டவர் நம்மளை கைகழுவி விடுவார். உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். குடும்பமோடு சபையோடு இருந்து உபவாசம் ஜெபிக்கிறேன், முழங்கால நிற்கிறேன், 30 நாள் உபவாசம் இருக்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம மேலே பல நோய்கள் வரும், சாபங்கள் வரும். அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க கூடாது. என் தேவ ஜனமே, யோபுவை பாருங்கள், கடைசி வரைக்கும் பற்றி கொண்டானே. மரிக்கும் தருவாயிலும் கூட அவன் ஆண்டவரை பற்றி கொண்டானே. எவ்வளவு ஒரு வைராக்கியமாக இருந்திருக்கிறார் பாருங்கள். என் தாசன் என்று அழைக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு மகனே, மகளே என்று அழைப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? வாழ்க்கையை வாழ்கிறோமா? வசனங்களை படிப்பதும் தியானிப்பதும் பெரிது அல்ல, அதன்படி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே கடைசி காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார் என்று நாம் கண்காணித்துக் கொண்டு வர வேண்டும், சிந்தித்துக் கொள்ள வேண்டும். என்று தேவஜனமே, ஒப்பு கொடுங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவரே, உன்மேல் மாத்திரம் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், மனிதனுடைய மேல் அல்ல ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் தலைமுறை தலைமுறை மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மளை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம்மளை கண்ணின் மேலே நிறுத்தி, கண்மலையின் மேலே நிறுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு முடிவெடுங்கள், ஆண்டவரா அல்லது மனிதனா என்று சொல்லி. ஆண்டவர் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம், சாபமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என் தேவச்சனம். ஆண்டவர் தருகின்ற பரிசுத்தமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும் என் தேவச்சனமே. எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் தேவனுடைய அண்டையிலே வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். வாசற்படியிலே நின்று கதவை தட்டி, என் மகனே, மகளை, கதவை திற என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் தேவ ஜனமே, யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உலக மனிதர்களுக்காகவா அல்லது நம்மளை படைத்த சிருஷ்டித்த சர்வேஸ்வரனாகிய ஆண்டவருக்காகவா நாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு முடிவெடுங்கள் தேவ ஜனமே. அவர் அல்லவா நம்மளை படைத்து பாதுகாத்தவர் ஆண்டவர், நம்மளை பரிசுத்தப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவர். இப்பொழுது கூட நாம் லூக்காவின் 7வது அதிகாரம் 44 இருந்து 48 வரை நாம் வாசிக்கலாம். லூக்கா 7:47 இருந்து 48 வரை வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன்,
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால் 44 ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயோ, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமறையினால் அவைகளை துடைத்தாள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சீமோன் ஒன்றுமே ஆண்டவருக்கு செய்யவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீயானவள் அழுது ஆண்டவருடைய பாதத்தை அந்த கண்ணீரினாலே துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்னை முத்தம் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த வாசலிலே உட்பிரவேசத்து முதல் இவ்வளவு நேரம் வரை என்னை முத்தம் செய்தாள், எவ்வளவு அன்பு என் மேல் வைத்திருக்கிறாள். 46வது வசனம் சொல்லுகிறது, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளவு என் பாதங்களில் பரிமள தைலத்தினால் பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 48வது வசனம் சொல்லுகிறது, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் நிறைந்த ஸ்திரீயை ஆண்டவர் அரவணைத்து மக்களால் துரத்தி விடப்பட்ட பாவம் என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை, அந்த மனிதர்கள் துரத்தி விடப்பட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவள் கதறி அழுது ஆண்டவருடைய பொற்பாதத்தை கழுகினால், கண்ணீரினால், தலைமயிரினால் துடைத்தாள். பரிமள தைலத்தினாலே ஆமென் அவருடைய பாதத்தை பரிமள தைலத்தை ஊற்றி பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார். 48வது வசனத்தில் சொல்லுது, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொன்னார். ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்பவனால் ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே சமாதானம் அருளி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், எவ்வளவு தூரம் ஒரு கரிசனை உள்ள தேவனாக இருந்து அந்த பெண்ணின் மேல் அவர் கண் வைத்து அந்த பெண்ணினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்து சமாதானத்தோடே போ என்று சொன்னார். பாருங்கள், எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி கவனமாக பாருங்கள். நாம் கூட பாவம் நிறைந்த உலகில் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தை கைவிட வேண்டும். மனிதர்களை நம்பினால் அவர்கள் பாவங்கள் செய்கிறார் என்று உதறி தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்மளை அரவணைத்து நம்மளை ஒரு மனிதனாக மாற்றி, பிள்ளையாக மாற்றி, நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை உயர்த்துகிற தேவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட தலைகளை தாழ்த்தி இந்த வசனங்களை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, அவன் ஏபுவோடு இருந்த தேவன், எரேமியாவோடு இருந்த தேவன், அந்த பெண்ணோடு இருந்த தேவன், ஆதி காலத்திலே யோசேப்போடு இருந்த தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு நிமிடம் பார்ப்போமாக. அன்பின் இயேசு சுவாமி, இந்த காலை வேளைக்காக வருகிறோம் கர்த்தாவே. இவ்வளவு நேரமும் தகப்பனே ஆண்டவரே வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய விசுவாசத்தை இன்று முதல் உண்மையில் நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. மனிதனுடைய கையில் நாங்கள் எந்த விசுவாசத்தையும் கொடுக்க மாட்டோம், வைக்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் தகப்பனே ஆண்டவரை ஜீவிப்போம் என்று சொல்லி எல்லோரும் ஒப்புக் கொடுப்போமாக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை முன்னிறுத்தி கேளுங்கள். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நாங்கள் பட்ட பாடு போதும் ஆண்டவரே. மனிதனை நோக்கி போய்கொண்டிருந்தோம், மனிதர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இந்த நேரத்தினுடைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க கிருபை தாரும். உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்பி இருக்கிறோம் தானே. உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். என் தேவனே, நீர் இப்படியாக எங்களை அழைத்து இந்த வசனத்தின் மூலம் பேசினதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. என் தேவனே, நீர் செய்ய போகின்ற பெரிய காரியங்களுக்காக நன்றி சுவாமி.
வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆணி வாய்ந்த கரம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். சபையும் சபை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்தியா தேசத்தில் இருக்கின்ற எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சபையினுடைய தேவைகளை சந்திப்பீராக ராஜா. அப்படியே நீர் செய்தபடியாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. ஒவ்வொருடைய மனக்கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். இருதயத்தை இந்த வார்த்தை மூலம் திறந்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. உண்மையில் இந்த நாள் முதல் நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். வசனத்தின்படி நடப்போம் ஆண்டவர். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அன்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த வார்த்தையை கொடுத்தபடியினாலே கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவ ஜனமே, இந்த வேளையில கூட இந்த ஆராதனை முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் இணைந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடி நாம் கடைசி ஜெபத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் பாடலாமா? ஆமென். உற்சாகமாய் பாடலாம். கரங்களை தட்டி பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பல தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பல தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் இவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம். நாங்கள் உம்மை துதித்து பாடினோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபங்களை கொண்டு வந்தோம். இப்பொழுது கூட ஆண்டவரே எங்க சபையின் ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு நிற்கிறோம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே தொடும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதுகாக்கிற கரம் ஆண்டவரே பாதுகாக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எப்படி ஆகும் என்ன ஆகும் என்று சொல்லி பயத்தோட கலக்கத்தோட திகிலோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் தைரியத்தை தரும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீ திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னீங்களே. நீ திடன்கொள் திடமனதாயிரு என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே தைரியத்தோட இந்த சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு சாமி, இந்த வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடித்து நான் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பின் கரம் எங்களை ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காய் நான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர்
உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாய் நீ மறைத்துக் கொள்ளும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய பிரசன்னங்களை மூடட்டும். உம்முடைய அன்பின் கரைகளை பாதுகாக்கட்டும். இந்த கொரோனா வியாதியிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோயிலுக்கு தேசத்தையும் சால்மியா பகுதியை கர்த்தர் உம்முடைய ரத்தத்தினாலே மூடும்படிக்காய் நான் ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் ஜனங்களுக்காக, எங்கள் உற்றார் இனஜன பந்துக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாக்கட்டும் கர்த்தாவே. மறுபடியுமா எங்க சபையில கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாய் ஆண்டவரே குவாரண்டைன்ல இருக்கிற பிரதர் ராஜனுக்காக, பாலாக்காக ஜெபிக்கிறேன். பிரதர் ஸ்ரீனுக்காக ஜெபிக்கிறேன். ஏடிசி கம்பெனியில ஆண்டவரே லேடிஸ் ஹாஸ்டல்ல ஆண்டவரே குவாரண்டைன்ல வச்சிருக்கிறாங்க. 2 இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்பா, அவளையும் கூட நீ தொடும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதி மட்டும் இல்ல, வேலையை இழந்து தவிக்கிற ஜனங்கள், சேலரி இல்லாம தவிக்கிற ஜனங்கள், பற்றாக்குறையினால் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம், இரக்கமுள்ள கரம் நீட்டப்படும்படிக்காய் நான் ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்து ஜெபித்து உம்முடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாட்கள் முடிந்து நீர் அற்புத சாட்சியா எங்களை எழுப்பி நிறுத்தும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீரே தொடர்ந்து வழி நடத்தும். இந்த வீடியோ வெளியிட பிரயோஜனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவளையும் கூட கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நீரே தொடர்ந்து வழி நடத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலே நாம் எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க எங்ககிட்ட பெயர் கொடுக்கலன்னு சொன்னா உங்க பெயர்களை அனுப்புங்க. இந்த உபவாச நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்துல நாம் விழுந்து கிடப்போம். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.